கால் ஃபுல்லாக அட்டை. சூப்பர் ஸ்பாட்டில் டூரிங். ஸோ அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ரோஹித் ப்ரோ, சஞ்சீவ் ப்ரோலாம் முன்னாடி இருப்பாங்க. நான் இந்த ரெயின் லேயரை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்பா சொல்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மூணார் சாமாவாக தான் இருக்க போகுது. ரீல்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே மேகம் மூஞ்சில் அடிக்குதுன்னாங்க. நம்மளும் பார்த்துட்டு வருவோம். கால் வச்சு டக்குன்னு அப்படி டர்ன் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நான் அப்படியே பெரிய பிட்டாக எடுத்துட்டேன். அட்வென்ச்சர் பைக் இதுதான் ஒரு பெரிய பெனிஃபிட்டு. புலி மேடு பல்லாம் என்ன வந்தாலும் லைட்டாக இந்த லெக்ஸுக்கு பவரை கொடுத்து அப்படியே எது சிஸ்டம்னா போதும், ஒன்றுமே தெரியாது. இந்தியன் ரோட்ஸுக்கு அதுதான் ஜிஎஸ் தான் பெஸ்ட்டு, ஒன்றுமே தெரியாது. வைசர் போட்டால் விக்னாய்ஸோட வைசர் போட்டால் நான் வைசர் க்ளீன் பண்ணாமல் வந்துட்டேன், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் கொஞ்சம் வலி. ஆமாங்க, காலையிலே கொஞ்சம் மழை தூரிட்டு இருக்குது. ஸோ இப்போ ரோடெல்லாம் ஈரமாக தான் இருக்குது, சேஃபாக தான் போகணும். ரேஸ் கோர்ஸ் போயிட்டு அங்கே ரோஹித் ப்ரோ இருக்காரு, அவரை தூக்கி உள்ளே போட்டுட்டு அப்படியே கிளம்புறதா பிளான். ஆமாம், இவங்க வேறு டீ குடிச்சிட்டு போனாங்கிறாங்க. எல்லா பாய்ஸ் பிளான்லேயும் அந்த டீங்கிறது வந்து அஜெண்டாவோட ஃபஸ்ட்டில் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு பூஜை போடுற மாதிரி டீ குடிச்சிட்டு இருப்ப ஆரம்பிப்போம்ல, அதுதான் அந்த டீ தான் பெஸ்ட் ஆஃப் த டே கொடுக்குற ஃபுல் எனர்ஜி அந்த டீ தான். எல்லாம் நல்ல கார்னர் பண்ணலாம், பட் டவுனுக்குள்ளே கொஞ்சம் பயமாக இருக்குது, யாராவது உள்ளே வந்துடுவானுங்க. இந்தியன் ரோட்ஸுக்கெலாம் செட்டே ஆகாது. சூப்பர் ஸ்போர்ட்லாம் வாய்ப்பே இல்லை. மெதுவாக ஓடிட்டு போயிட்டு அங்கேருந்து பைபாஸில் ஒரு இடத்துல எழுதிட்டு மறுபடியும் மெதுவாக ஓடிட்டு அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ கூட ஸ்பீடாக போட ஒரு 40-46 தான் போகிறேன். இதுக்கே டம்முன்னு அடிக்குது. ஓகே, கிடையாது ட்ராக் ஸ்பீட் பைக்கு எல்லாம் ஓகே தான். பட் அட்லீஸ்ட் நம்ம ரோட்ஸ் கொஞ்சமாவது நல்லா இருந்தால் ஓட்டுறதுக்கு இன்னும் ஜாலியாக இருக்கும். எங்க
பாலம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த காந்திபுரம் பாலத்துக்கு மேலே ஒரு பாலம் போடுறோம். இந்த பாலம் 100 feet ரோட்லேருந்து அவினாஷி ரோடு போகிற பாலம். ஸோ இதை நாங்கள் விண்வெளி பாலம்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே கோயம்புத்தூர்ல இதுதான் ஹையஸ்ட் நினைக்கிறேன். செம்மையாக இருக்கும். ஒரு ஏர்லி மார்னிங் இந்த டைமில் தான் அந்த சத்தத்துக்கும் செம்மையாக இருக்கும். ரைட்டு ரைடு அவங்க தான் உட்கார ரைடு. நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு சுத்தா வச்சு போகுது. அவங்கெல்லாம் ஏறி பிரிச்சா தான் போவோம். மறந்துடுது. போட்டுட்டு வா கையை பாடுறாடி ஒவ்வொருத்தான் அந்த விண்வெளி பாடுற போயிருந்தோம். தப்பு சாப்பிட்டு இப்படியே போவோம். இதான் போலீஸ் பக்கத்தில் இருக்கு, அடக்கி வசிக்கணும். காட்டில் விட்டுறாதரா, விட்டுனா விட்டுறணும். படம் 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 படம். ஓகே, போலீஸ் தாண்டியாச்சு. ஒரு தேடிக்கிறான்டா. சூப்பர் பைக் கிடைக்கிற ரியாக்ஷன் இருக்கு, பிரைஸ்லெஸ் கைஸ். அதுக்குதான் நல்ல ஓகே. அவருக்கு தேவையான ரியாக்ஷன் எடுத்து வச்சு போதா. பார்த்தா வரும்போதே பார்த்தேன், பிரிட்ஜில் ஏறும்போது பார்த்தேன். மறுபடியும் வேணாண்டா, டீ குடிக்கலாம்டா. சொல்றாடி டீ குடிச்சிட்டு போ. ஆமா டீ டீ அது வரும்போது தான் ஏச்சுடா. நல்ல வேலை வண்டி கழுவலாமான்னு வச்சேன். மேலே ஏறான் மறுபடியும் மழை வாங்கிடா. கொய்யால வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? நண்பர்களே, நாதார் ஸ்ரீராம் ஆரம்பத்திலே அவசரமா இருக்காரு.
சன் ரைஸ் வேணாம்டா, மூன் ரைஸுக்கே போனாலும் பரவாயில்ல, மெதுவா போலாம்டா. காரணம் பண்றாடா ப்ரோ. நான் வைசர் போட்டு பாதி வைசர் பாகிடுச்சு, ஒத்த கண்ணில் வந்து ஓடிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏய் ரோஹித் புத்தசலடா, புத்தசலன் ரோஹித் கிட்ட கைஸ், இதெல்லாம் ரோஹித் புத்தசலன் சொன்னாரு. திருவள்ளூருக்கு புத்தருக்கு வித்தியாசம் தெரியாது. நானும் ரயில் லைன் போகலான்னு பார்க்குறேன். ஆனால் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிருச்சு. போட்டால் மறுபடியும் லைனருக்குள்ளெல்லாம் அப்படியே சொத சொதன்னு ரொம்ப நல்லா இருக்காது. போகிற வரைக்கும் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் செக் பாயிண்ட் பொள்ளாச்சி வந்தாச்சு. வர்ற வழியில் நிறையா பேர் ட்ரிப் கிளம்பிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி குரூப்பாக. மூணாரில் இனி என்ன நிலமா தெரியல, எப்படி க்ரௌடாக தான் இருக்கும். பட் ஹோப்ஃபுல்லி பைக் ஓட்டுற அளவுக்கு கொஞ்சம் க்ரௌடாக தான் போகும். சஞ்சீப்ரோ வந்துட்டு இருக்காரு, வந்துட்டான், பஸ்காரன் ஏற்றிட்டான். சஞ்சீப்ரோ பின்னாடி வராரு, அவருக்கு பின்னாடி ஜிடி பைக் வரானுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் பொள்ளாச்சி. ஓகே கைஸ், அடுத்து பைபாஸ் தான். நான் அடுத்த செக் பாயிண்ட்ல ஆன் பண்றேன். செக் பாயிண்ட் 2 ஆல்மோஸ்ட் உடுமலைப்பேட்டை வந்தாச்சு. பார்த்தாலே உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி தான். தமிழ் அடி வந்ததா பார்த்து வாங்கலாம். கான்செப்ட் லூஸ் ஆயிரும் போல இதில். ஸ்கிப் ஆகிற போட்டு பார்த்துவாங்க. ஆப்பா கைஸ், வந்து மறையூர் ரோடு ரைட் எடுத்தாச்சு உடுமலைப்பேட்டையிலேருந்து. அதான் போயிட்டே இருக்கோம். அவனுக்கு பின்னாடி கல்லடிக்கிட்டு குழப்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கான் அக்கில். சஞ்சீவ் ரோட் டயர்லேருந்து அவனுக்கு கல்லடிக்குதாமா. அடுத்து செக் போஸ்ட்டில் என்ன பஞ்சாயத்துன்னு தான் தெரியல. மோஸ்ட் ப்ராபபிளி விட்டுருவாங்க. சஞ்சீபுரம் பஞ்சாயத்து நாங்கள் இருக்கிறாரு, ஆனால் லைக் மோஸ்ட்லி விட்டுருவாங்க, பார்க்கலாம். ஆமாம், மூணாறு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இல்லை, அதில் ஒரு 1 2 3 4 பேர் போவாங்க. மிச்சவங்களாம் நார்மல் சிவிலியன்ஸ். கொஞ்சம் கேப்பு. டெலிவரி பாய்ஸ் நம்ம அங்கே பார்த்த ப்ரோ, நம்ம தான் கொஞ்சம் ஆஃப்ரோடாக அந்த ரயில்வே இதை போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோமோ. அதுதான்டா பிரச்சனை. நான் ஏதோ ஸ்ப்ளெண்டர் ஓட்டுற மாதிரி மேலே மட்டும் போட்டு ஓட்டிட்டு இருக்கேன். நீ பாரு, எல்லாம் கரெக்டா குப்பு எல்லாம் போட்டு பெர்ஃபெக்டா ஓட்டிட்டு இருக்க. வாங்க வாங்க, ரைட் ஏறி வாங்க. அப்பப்பா, மினி மூணாறு மாதிரி ஒரு ஸ்பீட் இருக்குறா.
நீ அக்ரெசிவா அப்சிஸ்ட் பண்றது என் ஸ்பீக்கர்ல அது ரொம்ப அக்ரெசிவா கேக்குது. மோட்டோ ஜிபி சவுண்டெல்லாம் இங்கே கேக்குது அப்படி. சூப்பர் ஸ்போர்ட்ல டூரிங். டெயில் பேக்கை மாட்டிட்டு பைக்குக்கு வாய் இருந்தா நான் எங்கே இருக்க வேண்டியவன் எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்னு கேட்கும். ஸோ வந்தாச்சு. ட்ரோன் பார்க்க உள்ளான்னு நிப்பாட்டினோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அந்த DJI ஃப்ளைங்கிற ஆப்பை. அதனால் இங்கே ட்ரோன் பார்க்க விட முடியல. ஸோ அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சஞ்சீவ் ப்ரோ 10R GT அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அது இன்னும் பேசிகிட்டு இருந்தாலும் என்னென்னு கண்டுக்கல. பட் ஸ்டில் இப்போ தான் கிளம்புறோம். ஃபோட்டோ தான் எடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ அதான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். முடிச்சுட்டு லைக் அடுத்து மூணார் போனோம். வரும்போது செம்ம டிராஃபிக்கு. ஒரு வழியாக அடுத்து பிடிச்சி வந்துட்டோம். அதில் 2-3 சப்பரி பைஸ்லாம் இருந்தானுங்க. மைக்கில் சார்ஜ் இல்லை கைஸ், அதனால் இப்படியே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ போயிட்டு இது பண்ணுறது தான். வாங்க சக்க ஸ்பாட்டு. மேலே அங்கே ஃபால்ஸு எல்லாம் வடப்பாக இருக்குது. நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் ரொம்ப ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் நான் நடுரோட்லேருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். இருந்தாலும் டெஸ்ட்டோ சொன்னால் கொஞ்சம் அந்த பேக்லாம் மாட்டி கொஞ்சம் இதாகிடுச்சு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் முடிச்சுட்டு நாங்கள் மூணாவது போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். கோப்ரோலையும் சார்ஜ் இல்லை, பார்க்கலாம் என்ன. ஸோ ஃபுல்லாக அழுக்கு ஸ்டேர் அடிச்சு 2 எக்ஸாஸ்ட்டும் காலி. அவர் GT அதுக்கு மேலே சரியான மழை. வர வழி ஃபுல்லாக அப்படி இப்படின்னு அடித்து சட்டை பேண்ட்டு ஷூவெல்லாம் நினச்சிக்கோ இருக்கிறோட வந்து பிளாக் எடுத்துகிட்ருக்கான். ஷூவெல்லாம் ஃபுல்லாக ஈரம். ஸோ இதுக்கப்புறம் தான் இப்போ ரூம் வந்தோம். வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு, வியூ பக்காவாக இருக்குது. ஸோ பாய்ஸ் எல்லாம் வந்தோடனே கஷ்ட கழட்டி போட்டாங்க. அதேமாதிரி நீங்கள் நினைக்கிறதா இல்லை, இது ரெயின் கோட் எல்லாம் கழட்டி போட்டு பேக்கெல்லாம் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம பசங்களை பார்த்தீங்களா, இதான் சார் நம்ம பையன் புத்தி எங்கே வந்தாலும். ஸோ எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் காய போட்டு என்ன தொடங்கடா, என்ன புரியுறீங்க ப்ரோ? உள்ள வர விடுங்கடா, என்ன பண்றீங்க பசங்க தானே இருக்கீங்க. சஞ்சய் ப்ரோ ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் மாதிரி. இதுதான் ரூம். இந்த பக்கம் கப்போர்டு, அதுக்குள்ள ரெஸ்ட் ரூம். அடிச்சுட்டு நம்மளால பாருங்க பேர் பாடியோட அடிக்கிறாரு. கைஸ் ஷூலாம் ஃப்ரீயாக தராங்க. எனக்கு கொடுங்க, 2 தான் இருக்கு. வந்து எல்லாம் செட்டில் ஆகிட்டானுங்க. வெளில போகலான்னு பிளான் பண்ணால் சரியான மழை. வா மழை பெஞ்சிட்டே இருக்குடா. இதில் ஒரு ரூம் புக் பண்ணுறது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜாலியாக குளிக்கலாம் சொல்லி புக் பண்ணாவன். சரியான மழை. மணி 10 ஆச்சு.
இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் இதாச்சு. மழை நின்ன உடனே 10 மணிக்கு ஸ்விம்மிங் பூல் போகலான்னு அலப்பறையை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நடுக்குது, குதிச்சே ஆவாங்கிறான் அவன்லாம். ஸ்விம்மிங் பூலுக்கு லைட்டே இல்லை. முன்னாடி கொடுங்கப்பா, குடிங்கப்பா. நான் வரல, நான் வேணா ரூமுக்கு போய்கிட்டு குதிடா, நீதாடா குதிக்கிறேன்டா, குதிடா, குதிச்சிட்டாடா. ஹைட்டு பத்தலையா? சரி போலாம் ப்ரோ. ஹைட்டு பத்தல, டே மழை வருதுடா மறுபடியும். சீக்கிரம் போன் கொடுறா அவனுக்கு. அக்கிலுக்கு வந்து எப்படி டைவ் பண்றது சொல்லி கொடுத்தோம். டைவ் பண்றாடே. ஓப்பா அட்டி நெஞ்சிலே ஐயம் ஓகே அப்படிங்கிறான். நெஞ்சிலே அடி, சரியான அடி. நைட்டு ஸ்விம்மிங் பூல்லாம் குளிச்சுட்டு தூங்குறதுக்கே மணி 11-12 ஆயிடுச்சு. ஸோ விடிய காலையில் மணி 3. அது என்ன கூட சூரியன் இல்லையா? கொழுக்குமலை. எங்கே போகிறோம்? கொழுக்குமலை சன்ரைஸ் பார்க்க கிளம்பியாச்சு. எல்லாம் தூங்கிட்டாங்க. இப்போ நாங்கள் அந்த வண்டியை கோல்ட் ஸ்டார்ட் பண்ணாலே எல்லாம் காலி. செம்ம குவைட்டாக இருக்குது. ஸோ இப்போ கோல்ட் ஸ்டார்ட் பண்ணால் இந்த குழாயிலேருந்து வர சவுண்டு இந்த மலைகள் கத்தப்பு கேட்குற மாதிரி. ஸோ ஆமாம், இப்போ இங்கேருந்து போயிட்டு அந்த இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போனோம். போயிட்டு அங்கேருந்து ஜீப்பில் போகிறோம். ஸோ கிளம்பியாச்சு, போயிட்டு சொல்கிறேன். பாய். ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. வந்தாச்சு. வந்துட்டு சூப்ஸ் எங்கே பார்க் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். 2 டாக்ஸிக்கு நடுவில் பார்க் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு சாஞ்சு நிற்கும்ல. இங்கே 1 மணி நேரம் போயிட்டு இன்னும் வரக்கு 1 மணி நேரம் ஆகும். பார்ப்போம், ஒப்புலி ஒன்றும் ஆகாது. ஆனால் போயிட்டு வர வரைக்கும் பக்குன்னு இருக்கும் ரோட்லேயே பாட்டிட்டு போகிறக்கு. ஓகே, இங்கே ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் பார்ப்போம். அங்கே ஒருத்தர்கிட்ட வரும்போது பேசிட்டோம், லைக் இப்படி போகிறோம். ஆனால் அவர் சொன்னார் பயங்கர கூட்டமாக இருக்குனாரு. அதனால் போனால் சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் பாய்ஸ் வந்து 2 சூப்பர் பைக்கு இருக்குது. ஜிடியை வச்சு கிராஸ் பண்ணி சேவ் பண்ணுறாங்க. ஓகே சரி, போயிட்டு சொல்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைக் இன்னும் ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன் மேலே போகிறதுக்கு. 1 hourல மேலே போயிட்டு அங்கே என்ன சுச்சுவேஷன் பார்க்கலாம். 6 o'clock சன்ரைஸ் சொல்லியிருக்காங்க. போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. என்ன ப்ரோ, போமா? சூரியவெளி எஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் அந்த என்ட்ரி ஃபீஸ் கொடுக்க போயிருக்காங்க. சாமா கூட்டம். லைக் ஒரு 10-15 ஜீப் ஒன்றா நிற்குது. இனி மேலே போய் எவ்வளோ இதாக இருக்குன்னு தெரியல. நிறைய இருக்கு, 50-60 இருக்குடா. ஓ சாரி கைஸ், ஒரு 50-60 ஜீப் இருக்கா. இது அடுத்து மேலே போய் அங்கே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். எல்லாம் நினைஞ்சு போய் உட்காந்துருக்கானுங்க. ப்ரோ ஸ்மைல் பண்ணுங்க ப்ரோ.
மூஞ்சில ஃபிளாஷ் எடுத்துட்டு ஸ்மைல் பண்ணுங்கடான்னா ஃபைனலி மேலே வந்துட்டோம். ஒரு மணி 7:10 ஆச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அங்கே ஒரு லொக்கேஷன் நின்றுருந்தோம் திருச்செந்தூரில். அங்கே நின்று ஃபோட்டோ ஷூட் எடுத்துருந்தோம். ஸோ இப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். சாம வியூ கைஸ், சீரியஸ்லி. ஆனால் சன்ரைஸ் மிஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நீங்கள் சன்ரைஸ் தெரிஞ்சிருக்காது. ஸோ பயங்கர க்ரௌடு. எனக்கு கீழே இந்த கார்லாம் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பரவாயில்ல. பட் வியூ இஸ் ஒர்த் இட். 5 minutes இருக்கும். பட் இட்ஸ் ஒர்த் இட். வீக்கெண்டுக்காக வந்துட்டேன். நாங்கள் ரெயின்போ ப்ரோ. என் பக்கத்துல ஒரு ரெயின்போ இருக்கு, அத மாதிரி சரியா? ப்ரோ கைஸ், ஒரு மணி நேரமாக கீழே இறங்கிட்டு இருக்கோம். சரியான டிராஃபிக்கு. நான் நீங்கள் மொத்தம் எத்தனை வண்டின்னு சொன்னீங்க? 238. அப்பா, இப்போ நம்ம மேலே போனது மட்டும் எத்தனை வண்டி? காலையில் போனது மட்டும் 167. 167 167 பாய்ஸ். 167 ஜீப். முன்னாடி ஒரு வண்டி, ஒரு குண்டி. என்னன்னா மேலே கீழே வந்துட்டு டபுள் டேக்கர் பஸ். ஸோ அதான் கீழே வந்துட்டு இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்கோம். ஆமாம். ஸோ ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்கா. ஸோ லைக் 3600. ஆமாம், 3600 ஒரு ஜீப்புக்கு. 600 வந்து என்ட்ரி ஃபீஸ். ஆமாம், 3000 அந்த ஜீப்புக்கு 6 பேர் வரைக்கும் போகலாம். ஸோ அதான் கைஸ் வந்துட்டு இப்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ரெசார்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர் கிலோமீட்டர் தான். ஸோ ரெசார்ட் போயிட்டு சாப்பிட்டு கோயம்புத்தூர் கிலோமீட்டர் தான். யா. ஸோ கைஸ் அவ்வளோதான், கிளம்பியாச்சு. அங்கே ஃபோட்டோ எடுத்துருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா லைக் லாஸ்ட் பைக்கில் விளாக் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஆமாம், அந்த கிளிப்பில் இருந்து இங்கே வரக்குள்ளே ஒரு பெரிய டிராஃபிக் ஜாமு. அப்படி ஒரு லாரி பின்னாடியே மாட்டி அதுக்கப்புறம் அங்கே இங்கேருந்து நடந்து வரக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஒரு வந்துட்டு எல்லா திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு டக்குன்னு பைக்கெலாம் எடுத்துகிட்டு இப்போது அவ்வளோதான் கிளம்ப போகிறோம். ஆல் செட் ஃபார் கோயிங். ஸோ அடுத்து இப்போ இதுதான் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படிங்கிற பஸ்ஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். NRGT S1000 இந்த வியூ பாருங்கள், வடப்பா இருக்குல்ல. ஸோ தான் முடிச்சுட்டு பைக் எடுத்து லோட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறது தான். அவ்வளோதான் கைஸ். அடுத்து கோயம்புத்தூர் தான். போகிற வழியில் ஏதாவது நல்லா இருந்தால் கோப்ரோ வியூவில் காட்டுறேன். இல்லைனா போயிட்டு கோயம்புத்தூரில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறேன். பை. இதுக்கு இப்போ இந்த டீ பிளான்டேஷன் நடுவில் நடந்துகிட்ருக்கோன்னா சரியான காற்று. சரி, அந்த வாட்டர் ஃபால்ஸை ட்ரோன் வச்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி எடுத்தோம். அப்புறம் பார்த்துட்டு சரி காற்றா இருக்க வேணான்னு சொல்லி விட்டுட்டோம். அப்புறம் இந்த அகில் பையப்போல கம்மன் இல்லாமல் அதெல்லாம் ஒன்றாகாது. புரியல, அதான் பண்ணுறா. நமக்கு ஐடியா கொடுக்குற பிளாக் பண்ணிட்டு வாடான்னு. அம்மே ஓகே, விழுகுல சேஃப் கைஸ், விழுகுதா?
ஸோ அந்த ட்ரோன் வந்து அங்கே போய் எங்கேயோ விழுந்துருச்சு. அதை எடுக்க போய் காற்றுல கண்ட்ரோல் இல்லாமல் போய் விழுந்துருச்சு. இப்போ நாங்கள் அந்த ட்ரோனை தேடி ஒரு ஸ்மால் டீட்டார், யாரோடதுன்னு தெரில, கீழே தண்ணி சவுண்டு கேட்குது. போய் பார்த்துட்டு என்ன கதைன்னு சொல்கிறான். ஹோப்ஃபுல்லி ட்ரோன் கிடச்சா நல்லா இருக்கும். பட் ஸ்டில் ப்ராக்டிக்கலி கிடைக்காது. ஏன்னா லைக் அது ரொம்ப அங்கேருந்து அப்படியே வந்து இங்கே வந்து அன்கண்ட்ரோல் ஆகி ஆடி அப்படியே கீழே வந்துருச்சு. ஸோ அது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது, நல்லா இருக்கான்னு தெரியாது. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் வாய்ப்பு கம்மி. பட் ஸ்டில் கஷ்டப்பட்டு வாங்கின ட்ரோன் ஆச்சு, அதனால் ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். வா, இவ்வளோ தூரம் வந்தோம். ஸோ க்ளோஸ், பட்டு வழி இல்லை. ஸோ க்ளோஸ் பட்டு வழி இல்லாதனால நாங்கள் அப்படியே திரும்பிட்டோம். ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு, எடுக்க முடியல, vlog எடுக்க முடியல. ஆனால் அப்படியே வந்துட்டோம். பார்த்தோங்க, பார்த்துவோம். ஆமாம், பார்த்துவாங்கடா. சீராம ஓ இப்படிதான் வந்து பாருங்க, அதானே கிராஸ் பண்ணி வந்தோம். இல்லைனா மேப் போட்டுக்கலாம் வாங்க. வா, ஃபுல்லாக லீச்சு கைஸ். செஞ்சு யாரும் ஃபுல்லாக வராதிங்க, போனால் போதும் அப்படியே விட்டுருங்க. கால் ஃபுல்லாக அட்டை. இது உள்ள போகுதுடா. வந்தாச்சு, உள்ள வெளியே வந்துட்டோம். கிடைக்குது, அட்டை கிடைக்குது. நம்ம அங்கே போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். மிஷின் ஃபெயிலியர் கைஸ், கால் ஃபுல்லாக அட்டை. பாக்ஸ் கழட்டு. கலரா சாக்ஸ்லேயே ரெண்டு அட்டை இருக்கு. இது பிளட் ஸ்டாப் ஆகுதுல்ல? ஆகாது. எவ்வளோ நேரத்துக்கு பண்ணணும்? ஷிட், இது பாரு, திருப்புடா, திருப்பு. என்ன இருக்குன்னு தெரியல பின்னாடி. உள்ள அட்டை. என்னடா சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ விட்டுட்டு டக்குன்னு ரூம்லேருந்து ஆரம்பிக்கிறான்னு பார்க்குறீங்களா? ஸோ டு பி ஆனஸ்ட் என்னென்னா, அந்த ரைடு வந்து சரியான சொதப்பல். முடிச்சுட்டு வரும்போது அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரோன்லாம் விழுந்து காட்டுக்குள்ளே போய் லீச் எல்லாம் கடிச்சு அது ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணல, கேமராவில் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. ஸோ அது நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ விட்டுட்டு ஸோ ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அங்கேருந்து அப்படியே கிளம்பி மறையூர், அப்புறம் உட்மல்பேட்டை, அப்படி வெளியே கோயம்புத்தூர் வந்துட்டோம். கோயம்புத்தூர் ரீச் ஆகும்போது அரௌண்ட் ஒரு 10 அந்த மாதிரி இருக்கும், 10-11 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம், இட்ஸ் டன். ஸோ இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14th October. ஸோ ஆல்மோஸ்ட் 2 months ஆச்சு.
ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ரைட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் 2 months ஆச்சு விலாகே போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 weekலேயே மை டேட் பாஸ்ட் அவே. ஸோ அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹேட் சம் அதர் ஒர்க். ஸோ அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதுக்கப்புறம் இதே பண்ணல. டு பி ஆனஸ்ட் vlog பண்ணல, எடிட் எதுவுமே பண்ணல, எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐ ஹேட் சம் பர்சனல் ஒர்க்ஸ். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அப்படி இப்படின்னு ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. ஸோ 2 மாதம் முடிஞ்சது. ஸோ இந்த 2 மாதத்தில் போதும் ஆயிடுச்சு, நிறைய நடந்துச்சு. ஸோ அப்புறம் மறுபடியும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிங் பேக் ஆன் ட்ராக். ஸோ இந்த 2 மாதத்தில் ஆஃப்டர் லூசிங் சம் குட் பீப்புள் இன் மை லைஃப், அப்பா, தாத்தா, பெரியப்பா, இதெல்லாம் இவங்க திருப்பி வரப்போறதில்ல, பட் ஸ்டில் அவங்க மெமரிஸ் நம்ம கூடவே இருக்கும். ஸோ இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க இருக்கும்போது எல்லாத்துக்கூடையும் ஜாலியாக இருங்க. ஸோ ரொம்ப முகப்படானா. ஸோ மொத்தமே 2 விஷயம் நான் பைஸ். ஒன்று, நாளைக்கு நேற்று இது 2 நம்ம கையில் இல்லை. இன்னைக்கு இருக்கிறது நிரந்தரமானு தெரியல. ஸோ இருக்கிறப்போ இருக்கிறத வச்சு ஜாலியாக இருந்துருங்க. 2வது என்னன்னா, யாராவது நம்ம ஹேட் பண்ணாலோ இல்லை நமக்கு எதாவது கெடுதல் நினைச்சாலோ அவங்க அப்படியே விட்டுருங்க, இக்னோர் பண்ணுங்க. அவங்களா எடுத்துட்டு போகிறாங்க, நம்மளா எடுத்துட்டு போகலாம். நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பாய்ஸோட ஜாலியாக சுற்றிட்டு நம்ம பண்ணிட்டு. ஸோ அவங்க ஹேட் பண்ணுற டைம், அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற டைம், எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் தான். ஸோ நம்ம வேலை ஒன்று எடுத்துட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம். ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான் பாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் vlog, அடுத்த vlogs வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ டேக் கேர், டாடா, பை.